இல்லை இல்லை உண்மைதான். நான் அது சொல்லலாம்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நான் அந்த சாங் பார்க்கும்போது தெரிஞ்சுது, அவர் டான்ஸ் ஆடும்போது ஒரு 10 தனுஷ் அதுக்கான அறிகுறி இருந்துச்சு. அந்த அந்த பொண்ணு கூட வந்து அப்படி மடியில் படுத்து இப்படி ஆடும்போது ஒரு 10 சிம்பு அதுக்கான ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் பண்ணும்போது ஒரு 10 சிவகார்த்திகேயன் அதுக்கான ஒரு ஒரு அறிகுறி இருந்துச்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த மக்கள் தொடர்பாளர் வின்ஸ்டார் விஜய் அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவார். இந்த வின்ஸ்டார் விஜய் இன்னும் ஒரு வருஷத்தில் தளபதி விஜய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. வாழ்த்துக்கள். உடனே கட்சி ஆரம்பிச்சிடன்னு சொல்லுவீங்களா? அரசியல் ஒரு சாக்கடை, அதை நான் விட மாட்டேன். அது என்னப்பா இவ்வளோ ரகசியமாக வந்து சொல்லிட்டு போகிறீங்க? இளந்தென்றல் விஜய் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இளந்தென்றல் அப்படின்ற பட்டம் ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அது நிறையா பேருக்கு தெரியாது. விஜய் சார் ரசிகர்களே நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க இளைய தளபதி அப்படின்னாக்க விஜய் சார் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இளம் தென்றல் அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு அந்த ஒரு பேர் உண்டு. அந்த படத்தோட பேர் வசந்த வாசல். வசந்த வாசல் படத்தில் இளந்தென்றல் விஜய் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேரே போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இளைய தளபதி, இப்போ தளபதி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ விஜய் சாரோட ரசிகர்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம விஜய் சாருக்கு இப்போ எல்லோரும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். பட் விஜய் சாரோட வரலாறையும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?